சேலத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களின் மாற்று சான்றிதழில் நடத்தை சரியில்லை என்று எழுதி கொடுத்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியையை கண்டித்து பெற்றோர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் தாசநாயக்கன்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடப்பு ஆண்டில் 12ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழில் நன்னடத்தை சரியில்லை என்று தலைமை ஆசிரியை கல்பனா குறிப்பிட்டிருந்தார். இதனால் மாணவ மாணவிகள் வேறு பள்ளிக்கு சென்று கல்வியை தொடரவோ அல்லது பணியில் சேரவோ முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் மாணவ மாணவிகளின் எதிர்காலம் பாதிக்கும் என்று கூறி பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பெற்றோர்களிடம் மிரட்டும் பாணியில் பேசிய தலைமை ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. தகவலறிந்து பள்ளிக்கு வந்த காவல்துறையினர் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தலையிட்டதை அடுத்து மாற்று சான்றிதழ் திருத்தி புதிதாக வழங்கப்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு பெற்றோர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது.